1Gலேருந்து 6G வரைக்கும் இந்த வீடியோவை 6 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் 1G. 1G அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மொபைல் நெட்வொர்க். இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மொபைல் நெட்வொர்க்லேருந்து தான் டெக்னாலஜியோட பீக்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டவங்க யாருன்னு தெரியுமா? ஜப்பானை சேர்ந்த ஒரு கம்பெனி தான் NTT. TTF இல்லைங்க, NTT, நிப்பான் டெலிகிராஃபிக் அண்ட் டெலிஃபோன். இந்த கம்பெனி தான் ஃபஸ்ட்டு டெக்னாலஜியில் ஒரு புரட்சியை கொண்டு வராங்க. அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க 1G அப்படின்னா 1979 ஸ்டார்ட் பண்ணி 1980 வந்து அதை லான்ச் பண்ணுறாங்க. அதே டைமில் ஒரு மிகப்பெரிய வியாதியும் பறந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? HIV, எய்ட்ஸ். இதுக்கு இப்போ வரைக்கும் மருந்து இல்லை. பட் அதுவும் அதே 1980 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னொன்று நீங்கள் கேட்கலாம், என்னடா 1G வந்த அன்னைக்கு தான் HIV வந்திருக்குன்னா அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லை. ஏன் அப்படின்னா 1Gன்றது காற்றுல இருக்கிற ரேடியேஷன். அது காற்றுல பரவி ரேடியேஷன் ஒரு நம்ம உடம்புக்குள்ளே நுழைஞ்சும் போகும். ரேடியேஷனுக்கும் வைரஸுக்கும் சம்மந்தம் இல்லை. 1Gன்றது வந்து ரேடியேஷன், HIVன்றது வந்து வைரஸ். ஸோ வைரஸ் வந்து ஒருத்தருக்கிட்டேருந்து ஒருத்தருக்கு போகணுன்னா நம்ம பிளட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் வைரஸ் ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு வரும். பட் ரேடியேஷன்றது வந்து இதை சுற்றி ஆயிரக்கணக்கான வேவ்ஸ் நம்மளை தாண்டி போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதுலேயே எந்த எஃபெக்டும் இல்லை. ஏன்னா அது டிஎன்ஏவே டேமேஜ் பண்ணாது. வைரஸ் வேறு, டெக்னாலஜி ரேடியேஷன் வேறு. இந்த ரேடியேஷனை வந்து ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. நம்ம டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு ரேடியேஷன் விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அதை வச்சு தாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நாம்ளே கஸ்டமரே இல்லைனா யாரை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க? ரேடியேஷன், இந்த காற்றுல பரவி இருக்கிற ரேடியேஷனை வச்சு பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அது யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. கஸ்டமரே இல்லைனா கடையை திறந்து வச்சு என்ன யூஸு? ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த மித்தை தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்லி புரிய வைங்க. பார்ட் 2 நாளைக்கு லான்ச் பண்ணுறேன். நான் உங்கள் பூவரசன். தேங்க்யூ. கலந்து